friends, assalamu alaikum. நாங்க இன்னைக்கு chicken club sandwich நல்ல டேஸ்டாவும் நல்ல ஈஸியாவும் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வெல்கம் டு Myfa recipe. நீங்க இன்னைக்கு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க, subscribe பண்ணிட்டு சைடுல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஷேர் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட்ல சாண்ட்விச்சுக்கு கறி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது சரியா 250 கிராம் இருக்கும். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்றேன். நீங்க உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சீரக பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1 hour இல்லாட்டி ஒரு half hourக்கு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. கொஞ்சம் நல்லா மெரினேட் ஆகி வரட்டும் சிக்கன். உங்களுக்கு அப்படி மெரினேட் ஆக இல்லாமக்கி நீங்கள் இதை உடனே செய்யணும்னாலும் உங்களுக்கு செய்யலும். பட் நீங்கள் மெரினேட் ஆக வச்சு செஞ்சீங்கன்னா சிக்கனில் மசாலாவெல்லாம் இறங்கி இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வரும். தவாவில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஆயிலில் பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரக்கொள்ளைக்கு நான் இதில் சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சிக்கனை கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டு லிடால மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர பதத்துக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து ஒயிறு கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு நான் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ சாண்ட்விச் செய்கிறதுக்கு சிக்கன் கறி ரெடி ஆகிட்டுது. அடுத்தது இந்த மாதிரி ப்ரெட்டை சைடில் கட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு சைடில் கட் பண்ணாமைக்கும் சாண்ட்விச் செய்யலும். பட் கிளப் சாண்ட்விச்சுக்கு இந்த மாதிரி சைடில் கட் பண்ணினீங்க என்றால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிற துண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமைக்கு இதை கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு நான் பிரெட் கிரம்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது சோஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதில் மயோனஸ் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சோஸும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிளப் சாண்ட்விச்சுக்கு சோஸ் செய்கிறது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், சோஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுத்தது பிரெட் ஸ்லைஸில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சோஸை ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இதில் எட் பண்ணிக்கிற அளவுகளெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள் வேணும்டால். இப்போ இதுக்கு மேலே சிக்கன் கறியும் எட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல டேஸ்டான சாண்ட்விச் செஞ்சிருக்கலும். சிக்கனை கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாண்ட்விச் கட் பண்ணக்குள்ளே சிக்கன் துண்டெல்லாம் வெளியே வராமைக்கு ப்ரெட்டோட கொஞ்சம் ஒட்டின மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் பிரெட் ஸ்லைஸ் ஒன்று வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சோஸையும் இதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக லெட்யூஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது எங்களோட ஊர்லெல்லாம் இதுக்கு சலாடிலேருந்து சொல்லுவாங்க. இது கூட ரெட் கேபேஜும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒனியனும் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். டொமேட்டோவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி டெக் பண்ணுங்கள், அப்போ தான் இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு மேலேயும் இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் வச்சுட்டு நான் சோஸ் அப்ளை பண்ணுறேன். நான் மறுபடியும் இதுக்கு மேலேயும் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதுக்கு மேலே சோஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே சிக்கனுக்கு மேலே வைக்கிறேன். கிளப் சாண்ட்விச் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு எங்களுக்கு சாப்பிடுவோம் மேலும். பட் எனக்கு கொஞ்சம் இதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே தவாவில் போட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுக்கிறேன்.
நான் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு 2 சைடும் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததால் இது சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கிளப் சாண்ட்விச் நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை கட் பண்ணக்குள்ளக்கி நல்லா சூப்பராக அழகாக கொஞ்சம் லேயராக விளங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.